நிச்சயமாக அப்புறம் சென்னை கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஜிகேஎம் காலனி 38வது தெருவில் செயல்பட்டு வரக்கூடிய பேட்டரி தயாரிக்கும் கம்பெனியில் திடீரென்று கடந்த 21ஆம் தேதி சரியாக பிற்பகல் 2:45 மணியளவில் பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து ஒன்று ஏற்பட்டது. இந்த சத்தம் கேட்டு அதிர்ந்து வெளியே இருந்து பார்த்தபோது அந்த பேட்டரி கம்பெனியில் பயங்கரமாக கொழுந்துவிட்டு தீ எறிவதை பார்த்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அதே போல அந்த குறிப்பாக சொல்லக்கூடிய அந்த கம்பெனி உள்பக்கமாக தாளிட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த கேட்டை உடைத்து முன்பக்கம் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் வெளியே எடுத்து போட்டார்கள். இதற்கு முன்னதாக அங்கு இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தார்கள். இதற்கு முன்னதாகவே அங்கு இருக்கக்கூடிய மக்களும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். அதே போல இந்த விபத்து ஏற்பட்டதால் அருகில் இருக்கக்கூடிய வீடுகளும் சேதமடைந்தது. இது குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூறும்போது இந்த பேட்டரி கம்பெனியிலிருந்து அடிக்கடி ரசாயனம் தொடர்பான அந்த வாசனை வருவதாக இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தனர். இந்த சூழலில் தான் உடனடியாக அங்கு வந்த V6 காவல்துறையினர் இந்த பேட்டரி கம்பெனி உரிமையாளர் யார், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த சூழலில் அந்த பேட்டரி கம்பெனியின் உரிமையாளருடைய மகன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்து வீட்டிற்கு வந்து பாஸ்பரஸ் பயன்படுத்தி ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்த்தபோது இந்த விபத்து நேரிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலுமே கூட சரியாக ஒரு 4 மணி அளவில் உள்ளே அந்த மாணவன் எக்ஸ்பெரிமெண்ட் செய்து உயிரிழந்தது தெரிய வந்தது. இந்த சூழலில் தற்போது மீண்டும் அங்கு அந்த பாஸ்பரஸ் பொருள் வெடி விபத்து ஏற்பட்டிருப்பது தற்போதைய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது சம்பந்தமாக அந்த பகுதி மக்களிடம் கேட்டபோது அடிக்கடி இந்த பகுதியில் ஏதாவது ரசாயனம் தொடர்பான அந்த வாசனை அடிக்கடி தெரிய வருவதாகவும் இது தொடர்பாக அதிகாரிகள் இந்த கம்பெனியில் என்ன தொழில் நடக்கிறது, இது போன்ற ஏதேனும் அந்த ரசாயனம் தொடர்பான தொழில் ஏதேனும் நடைபெற்றால் உடனடியாக அதிகாரிகள் வந்து முறையாக விசாரித்து குடும்பங்கள் அதிக அளவு குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இந்த போன்ற பகுதிகளில் இந்த தொழில்களில் யாரும் ஈடுபடாத தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. தற்போது மீண்டும் பாஸ்பரஸ் பொருள் வெடித்து சிதறியது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழலாக நிலவி வந்தாலுமே கூட இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ரஹாம்.